ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து டயல் பேட்டை வந்து டோன் ஒன்று எப்படி எனேபிள் பண்ணுறது, இல்லாட்டி எனேபிள் ஆகிருக்க டோனை வந்து நம்ம எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த மொபைலில் வந்து நான் இப்போ வந்து டயல் பேடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டயல் பேடை வந்து நான் ஒவ்வொரு நம்பர்ஸை வந்து கிளிக் பண்ண வேணா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டோன் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த டோனை வந்து நம்ம எப்படி நம்ம மொபைலில் வந்து டயல் பேடில் வந்து ஆட் பண்ணுறது, இல்லாட்டி இப்படி எனேபிள் ஆகிருக்க இந்த டோன் வந்து உங்களுக்கு பிடிக்கல. ஸோ இந்த டோன் இல்லாமல் உங்களுக்கு எந்த சத்தமே இல்லாமல் டிசேபிள் பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா இந்த மொபைலில் வந்து டயல் பேடில் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸை கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு டோன் வந்து ஆட் ஆகி வந்து ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் உங்கள் மொபைலில் உள்ள சவுண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இதில் வந்து பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக சவுண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கீபேட் டோன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து மெலோடி அப்படின்றதுக்கு வந்து இப்போ செலக்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து நோன் அப்படின்றதுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ டிஃபால்ட் கொடுப்போமா இருந்தாலும் டிஃபால்ட்லேயுமே வந்து ஏதாவது ஒரு டோன் வந்து கண்டிப்பாக ப்ளே ஆகும். ஸோ நோன் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ வந்து நான் பேக் போயிட்டு நான் எந்த மொபைலில் வந்து டயல் பேடை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகின அப்புறமா நான் ஒரு ஏதாவது நம்பர்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து சவுண்ட் வந்து கேட்க மாட்டேங்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிசேபிள் பண்ணுறது. ஸோ எனேபிள் பண்ணணும்னா திரும்ப வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு கீபேட் டோன்ஸ் அப்படின்றத கொடுத்து டிஃபால்ட் இல்லாட்டி மெலோடி அப்படின்றத ஆட் பண்ணி உங்களுடைய கீபேட் டோனை வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காதவங்களும் இருக்கலாம். ஸோ உங்கள் தேவைக்கேற்ப வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.